ஒருவன் தன் அயலாடையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பது இல்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை knowing Daddy, knowing Jesus, knowing false revelation, அதாங்க உங்களை பில்டப் பண்ணா. knowing Daddy, knowing Jesus, knowing the finished work of Jesus. இனி ஒருவனும் சிறிய எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை வாசிக்க, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி, ஐயா வார்த்தை தான். இயேசு பலிக்குள்ள நம்முடைய பாவங்களை ஒரே பலி, ஒரே தரம் ரத்தம் சிந்தினார், ஒரே தரம் பாடுபட்டார். அந்த பாவங்களை அவர் மன்னிச்சு இங்க சொல்லிட்டார். இந்த புதிய உடன்படிக்கையில இனி அவர்கள் பாவங்களை, அவர்கிட்ட பாவம் இருக்கலாம், என் நினைவு சுத்தமான நினைவு. ஆண்டவரே, உம்ம நினைவு போல என் நினைவை மறுரூபப்படுத்துங்க. என் பாவங்களை நீ நினைக்கலப்பா, ஆகவே நான் உம்மை போல பரிசுத்தமா வாழ உடைய உதவி எனக்கு வேணும்னு கேளுங்களேன். அவர்கள் பாவங்களை இனி சொல்லிட்டா சொன்னதுதான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் நினையாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இதை புரிஞ்சவங்க பாக்கியவான். இதை புரியாம பாவத்தையே பேசிட்டு இருக்கிறாங்களே, அவங்க கர்த்தர் தொடணும், ஆண்டவர் அவங்கள சபையாரை காப்பாற்றணும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனுடைய மனது குருடாக்கி போச்சு. பாஸ்ட் மனது குருடாக்குச்சுன்னா சபையில் இருக்கிற எல்லாரும் மனது தான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். நான் என் பிரமாணத்தை மனதில் எழுதி இருதயத்தில் எழுதி அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன், அவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள். இதாங்க இந்த எழுத்து தான் உங்க மனசுல, என் ஆவியில. இந்த எழுத்தோட நீங்க புரியறது, நான் அவரை இன்னும் கொஞ்சம் அறியணுமே, இன்னும் கொஞ்சம் சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். knowing more, knowing, reading, meditation, அதுதான் knowing, hearing such preaching. இப்பேற்பட்ட பிரசங்கத்தை கேட்கறதா அவர் புரிவிங்க. நீங்களும் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த கொடுத்த வெளிப்பாடோட உங்களுக்கு இன்னும் வெளிப்பாடுகளை கொடுப்பாரு, இன்னும் விசுவாசத்தை கொடுப்பாரு, இன்னும் தைரியத்தை கொடுப்பாரு. இன்னும் பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகாதபடி தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல உங்களை நீங்களே திடப்படுத்தி கொள்ளும்படியான பலனையும் இந்த சத்தியத்தில் தருவார்.